பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் அவங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பார்ட் 2 பார்ப்போம். பார்ட் 2 அதுலேயே தான் நம்ம ஆகையால் அவர்களை அந்நிய தேசத்தின் ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்மளுக்கு புரியுதில்ல, நம்மளை ஏன் அந்நியர்கள் ஆள்றாங்க, அந்நியர்கள் கையில் தேவ ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க ஏன் அப்படின்றது நம்ம பாதி புரிஞ்சிச்சுல. இன்னும் கொஞ்சம் இருக்குது, சரிங்களா? எசேக்கியேல் 7:20 சொல்லப்பட்டிருக்குது. நான் வசனத்தில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் நல்லா படித்து பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரியல, இப்போ தான் புரியுது கொஞ்சம் கொஞ்சம். அந்த மாதிரி எசேக்கியேல் 7:20-21 அதில் அவருடைய சிங்காரத்தின் மகிமை அருவருக்கப்படத்தக்கவைகளால் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையால் அந்த விக்கிரகத்தை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். பாருங்கள், அந்த விக்கிரகத்தை நம்ம உண்டாக்குறதுனால நம்ம ஜனங்க தான். ஆரோன் உண்டாக்கலையா பசுவை, பொண்ணுனால செஞ்சு குத்திட்டு அவங்க தெய்வம் சொல்லலையா? நம்ம ஜனங்க தான் காரணம், தெய்வ பிள்ளைகள் தான் இதுக்கு காரணமே. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உக்கிரகமாக இறங்குறாரு. நம்ம ஜனங்க மேலே தான் இருக்கிற செய்கிறாரு நமக்கு, இல்லையா? ஆகிய அந்த விக்கிரகத்தை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். பாருங்கள், எசேக்கியேல் 7:20-21 சொல்லியாச்சு. இப்போ 22க்கு வாங்க. அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். பார்த்தீங்களா? பரிசுத்த குலைச்சல் அவங்களே ஆக்கிடுவாங்க. அதை என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலுக்கு ஆகையால் புறஜாதிகளில் துஷ்டர்களை வர பண்ணுவேன். புறஜாதிகளில் துஷ்டர்கள் என்ன செய்வாராம், வர வைப்பாராம். பாருங்கள் யார் செய்யுது இதெல்லாம்னு. அவர்கள் இவர்கள் வீடுகளை சுதந்திரத்து கொள்வார்கள். நம்ம வீடுகளில் யார் சுதந்திரிப்பாங்களாம்? புறஜாதிகள் நம்முடைய வீடுகளை சுதந்திரிப்பார்கள். இதுக்கு காரணம் நம்ம தான், நம்மளே தான், வேறு யாரும் கிடையாது. அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும். அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 106:36 அவர்கள் விக்கிரகங்களை சேவித்தார்கள். பாருங்கள், இப்படி சேவித்தா அப்புறம் ஆண்டவர் எப்படி இருப்பார்? அன்பாவாக இருப்பார் நம்மக்கிட்ட. ஜனங்களுக்கு செய்வார் ஏதாச்சும் நன்மை? என்ன செய்வார்? என்னை அண்டி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்கிறவர், என் நாமத்தில் நான் வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொல்கிறவர், இவங்க என்ன செய்கிறாங்களாம்? சங்கீதம் 106:36 அவர்கள் விக்கிரகங்களை சேவித்தார்கள்னு போட்டுக்குது. அடுத்தது 40 என்ன சொல்லப்பட்டது பாருங்கள். 106:40-41 கர்த்தரின் கோபம் ஜனங்களின் மேல் மூண்டது. யாருடைய கோபம் மூண்டுச்சான்? கர்த்தரின் கோபம் ஜனத்தின் மேல் மூண்டது. எந்த ஜனங்க? தேவ ஜனங்க, தேவனுடைய பிள்ளைங்க, தேவனை முழுசாக நம்பி அவரே கதின்னு சொல்லி நினச்சிருந்தவங்க. அவர் சொன்ன பேச்செல்லாம் கேட்டிருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் கட்டளை எல்லாம் மீறி எல்லா தவறும் செஞ்சிருந்தனால தான் அந்நியர் கையில் ஆண்டவனை செஞ்சார், ஒப்பு கொடுத்தாரு. புறஜாதிகளத்தில் ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் விக்கிரகங்களை சேவித்ததுனால ஜாதிகள் மேல் கோபம், கர்த்தரின் கோபம் ஜனத்தின் மேல் மூண்டது. அவர்களை புறஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ புரியுதுங்களா ஏன் எதுக்காக ஒப்பு கொடுத்தாருன்னு? இதுதான் காரணம். இது 2வது காரணம். இது புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுக்கறது விக்கிராராதனை பண்ணதுனால தான் ஒப்பு கொடுத்தாரு. அடுத்தது பாருங்கள், நான் ஓய்வு நாளை பற்றி நான் சொல்கிறேங்க. இதில் கேட்குறாரு அவர். யாத்திராகமம் 20:10 ஓய்வு நாள் கர்த்தருடையது. ஓய்வு நாள் யாருடையது? கர்த்தருடையது. லேவியராகமம் 26:2 ஓய்வு நாள் என்ன செய்யணுமா? பயபக்தியாக இருக்க வேண்டுமா? நம்ம பயபக்தியாக இருக்கிறோம். ஓய்வு நாளில் என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமையானா குடி, கும்மாளம், சினிமா, தியேட்ரு, அப்புறம் கல்யாணம், காது குத்து எல்லாத்துக்கும் போகிறோம். எப்படி பயபக்தியாக இருக்கணும்னு சொல்கிறாரு ஆண்டவன். சொல்கிறாரு ஓய்வு நாள் யாருடைய தான்? கர்த்தருடைய தான். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? தேவனுடைய ஜனங்க நம்ம என்ன செய்கிறோம்? அடப்போயா, இருக்கிறதே வாரத்தில் ஒரு நாள் லீவு வருது நம்மளுக்கு. இதை வேறு நம்ம பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி பழைக்கிறது? அன்றைக்கி தான் ரெஸ்ட்டு, நல்லா தூங்கலாம் கொஞ்ச நேரம். காலையில் டெய்லி வேலைக்கு ஓடுறோம். 6 மணி 7 மணி ஆனால் வேலைக்கு ஓடுறதும், ஸ்கூலுக்கு ஓடுறதும், காலேஜுக்கு போகிறதும், இதே பழப்பு. இதே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 9 மணியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனால் போகலாம், சர்ச்சுக்கு இல்லைன்னா இல்லை. ஆண்டவர் நான் தண்டிக்க போகிறாரு. தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யலாம்? ஜாலியாக அங்கே இங்கே சுற்றிட்டு மத்தியானம் கறி சோறு சாப்பிட்டுட்டு ஒரு சினிமாவுக்கு போயிட்டு சாயங்காலமாக அப்படி ஜாலியாக அன்றைக்கி பொழுது கழிக்கலாம். இப்போ தான் நமக்கு நல்லது.
அதுக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எதுக்கு வருது? அதுக்கு தானே தூங்குறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் நம்முடைய வேலைகளை செய்யறதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. அப்பா ஒரு நாள் கட்டுதுடாப்பா. அதனால தான் அந்த வினையுது. ஓய்வு நாளில் பயபக்தியாக இருக்க வேண்டுமா? ஓய்வு நாள் கர்த்தருடைய தான். அடுத்தது எசேக்கியேல் 20:12-20 சொல்கிறார் பாருங்க. ஓய்வு நாள் நமக்கு அடையாளமும். எதுக்கு அடையாளம்? ஓய்வு நாளையா நம்மளை படைச்சார் இல்லையா? 6 நாளில் படைச்சி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் ஆண்டவர். அந்த அடையாளத்தை சொல்கிறாரு. ஓய்வு நாள் நமக்கு அடையாளம். அது எதில் சொல்கிறாரு பாருங்கள்? எசேக்கியேலில் சொல்கிறாரு 20:12-20. அடுத்தது 20வது அதிகாரத்தில் எசேக்கியேல் 20:13-21 பாருங்கள். அதுலேயே ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை குலைத்து போட்டார்கள். நம்ம தானே செய்கிறோம் அதை? நம்ம தான் குலைச்சி போட்டோம். ஓய்வு நாளில் பயபக்தியாக இருந்தார், ஆலயத்துக்கு போகிறார். நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய வேலைகளை நம்ம சொந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள்ன்றார். அது அடுத்தது பாருங்கள். ஏசாயாவில் 58:13-14 அவர்கள் இஷ்டப்படி செய்தார்கள், கர்த்தரின் பரிசுத்த நாளை அசட்டை செய்தார்கள். என்ன தீர்க்கதரிசனம் பாருங்க. வேதம் இருபுறம் கருக்குள்ளப்பட்ட இது. ஆண்டவர் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு பாருங்க. என்ன செஞ்சாங்களாம்? ஏசாயாவில் 58:13-14 அவர்கள் இஷ்டப்படி செய்திடலாம். அவங்க இஷ்டப்படி ஆடாத ஆட்டம்னா பாடாத பாட்டு என்ன எல்லாம் நடக்குதான். அப்போ கர்த்தரின் பரிசுத்த நாளை அசட்டை பண்ணுறாங்களாம். ஆட போயா அப்படின்ட்டு செய்கிறாங்களாம், அசட்டை பண்ணுறாங்களாம். அடுத்தது பாருங்கள். எசேக்கியேல் 20:24 ஆகையால் நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். அதனால தான் என்ன செய்கிறேன்? புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். இப்போ பார்த்தீங்கல்ல என்னென்ன நடக்குது? சிதறடிச்சு ஓடுறீங்கல்ல. நம்மெல்லாம் ஓடுறோமா? ஊந்தச்சின்னு ஓடுறோமா? இருக்கிற சர்ச்சைகள்லாம் காணா போகுது, இருக்கிற அதெல்லாம் காணா போகுது. என்னென்ன இருக்குதோ எல்லாம் காணா போய் நம்ம என்ன செய்யறோம்? துண்டை காணும் துணியை காணும்னு ஓடின்னு கிடக்கிறோம். ஓடுறது யார்? புறஜாதியாக ஓடல, தேவ ஜனங்கள் தான் ஓடுறோம், தேவனுடைய பிள்ளைகள் தான் ஓடுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் கட்டளை கை கொள்ளலை, அடுத்தது விக்கிரகாராதனை செஞ்சோம், அடுத்தது ஓய்வு நாள் ஆசரிக்கலை. நம்ம இஷ்டம் போல் நடந்ததுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இப்போ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன்றாரு. எசேக்கியேல் 20:24 தீர்மானமாக சொல்கிறார் பாருங்க. ஆகையால் நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். யாரை? நம்மளை தான். இதெல்லாம் பண்ணமில்ல, நம்மளை தான் சிதறடிப்பார். அடுத்தது பாருங்கள் எப்படின்னு. அடுத்தது என்னதுன்னா புறஜாதிகளுடைய உறவு. புறஜாதிகளுடைய உறவு எப்படி? நியாயாதிபதிகள் 2:2 நீங்கள் தேசத்தின் குடிகளுடன் உடன்படிக்கை பண்ணாமல் பலிப்பிடங்களை இடித்து விட கடவீர்கள். ஜனங்கள் கர்த்தரின் சொல்லை கேளாதே போனார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த காலத்தில் பலிப்பிடங்கள்லாம் கட்டி ஆராதனை பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன செய்யுது? உடன்படிக்கை பண்ணாத, தேசத்தில் என்ன செய்யாத? உடன்படிக்கை பண்ணாத, பலிப்பிடங்களை இடித்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் நம்ம ஜனங்கள் என்ன செய்யுது? சொல்லை கேளாதே போனார்கள். கர்த்தரின் சொல்லை கேளாதே போனாங்க. அதே 2:3 சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் அவர் உங்களை நெருக்குவார்கள். யார் நெருக்குதான்? புறஜாதி நம்மளை என்ன செய்வாங்களாம்? நெருக்குவாங்களாம். நம்மளை கேட்காத போயிட்டோம் இல்லையா? அதெல்லாம் கேட்காத போயிட்டது நம்மளை என்ன செய்வாங்க? நெருக்குவார்கள். அவர்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்துட்டாங்களாம்? நம்ம ஜனங்களுக்கு அவருடைய குமாரத்திகளை கொடுக்கறதான். பெண் கொண்டு பெண் எடுத்தாங்களாம். குமாரத்திகளை கொடுத்தார்கள், தங்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள், தங்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுத்தாங்களாம். எப்படி? கிவ் அண்ட் டேக்கு. மாப்பிள்ளைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை மாற்றி மாற்றி. ஐயா இப்போ பார்த்தீங்களா? புறஜாதியோட செய்கிறாங்க. சம்பந்தம் கலவாதேன்றாரு. உறவு கொள்ளாதனே உறவு கொள்கிறாங்க. நியாயாதிபதிகள் 3:6 சரியா போச்சா? அப்போ 3:7 பாருங்கள். நியாயாதிபதிகள் 3:7 இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். யார் செஞ்சதான்? இஸ்ரவேலர் யார்? கர்த்தருடைய ஜனம். அவருடைய ஜனங்க தான் அவர் சொல்கிறாரு. மற்றவங்கள அவர் குறை சொல்லலை. இஸ்ரவேலர் அவர்கள் மேல் இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தாங்களாம். பார்த்தீங்களா? புறஜாதியரை பற்றி அவர் பேசலை. யாரை பற்றி சொல்கிறார்? இப்போ இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். இஸ்ரவேலர் யார்? நீங்கள் நானும் இஸ்ரவேலர் தான். இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை காட்டி கொடுத்தாங்களே, அவங்க தான் இஸ்ரவேலர். சரிங்களா? அது 8வது வசனத்தை சொல்கிறார் பாருங்க. நியாயாதிபதிகள் 3:8 கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு சூசான் ராஜாவின் கையில் விற்று
விற்றுட்டாரு. அப்பா நீ எடுத்துக்கப்பா, எங்கள் ஜனங்களை என் ஜனங்களை எடுத்துக்கோ, நீ என்ன பண்ணுற பண்ணிக்கொண்டார். எவ்வளோ பார்த்தீங்களா? இது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. இது வந்து பார்ட் 2. இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறது கொஞ்சம் இருக்குது. நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி ஆகணும். இது ஒரு கட்டளை. தேவனுடைய கோபாக்கினைக்கு விலக்கி ஜீவிக்கணும்னா, பரலோகம் போகணுன்னா நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் கடைப்பிடிச்சி தான் ஆகணும். எனக்கு பரலோகம் வேணாயா, நான் நரகத்துக்கே பார்த்துக்கிறேன், நரகத்துக்கு போய் உட்காந்துக்கிறேன்னா தாராளமாக போகலாம். இது எல்லாத்தையும் பைபிளை தூக்கி ஓரம் வச்சுட்டு உலகத்தோடு ஒத்து போகலாம். அவர் என்ன சொல்கிறார்? ஏசப்பா தேவன் என்ன சொல்கிறார்? ஏசப்பா என்ன சொல்கிறார்? நான் உலகத்தான் நல்லது, இப்போ நீங்களும் உலகத்தான் அல்லன்றார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குதுன்றார். புரியுதுங்களா? அதனால் தேவனை பின்பற்றவங்களாம் பரலோகம், தேவனை பின்பற்றாத நரகம். அந்த கிறிஸ்துவ மாட்டிக்கின்னு சிப்பை போட்டுட்டு உக்காந்துருக்க வேண்டியது தான் இங்கே பூமியில். சிப்பு போட்டாலும் கூட அவன் விட மாட்டான், நரகத்துக்கு தான் தள்ள போகிறான். எப்படி விடாலும் நரகத்துக்கு தான். போட்டாலும் நரகம், போடலனாலும் நரகம். ஏன்? தேவனை பின்பற்றலைன்னா போடலன்னா நரகம், போட்டாலும் நரகம். ஏன்? நீ சிப்பு போடாதுன்னா தேவனுடைய கட்டளை கை கொண்டினா பரலோகம் கிடைக்கும். சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதை ஞானமாக நம்ம அறிந்து கொள்ளணும். வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பைபிளில் இருக்கிற வசனத்தை சொன்னேன். நான் சொந்த கருத்து சொல்லலை. சொந்த ஜனங்க தான் துரோகம் பண்ணாங்க ஆண்டவருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. ஓகேங்களா? நல்லா படித்து ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது ரெஃபரன்ஸு, அது நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். அடுத்த 3வது பார்ட்டில் நான் சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.